ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு குவாலிட்டியான லாங் ஃபார்ம் வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணதுமே நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் எப்போ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு மேலே உள்ள வீடியோஸை அப்லோட் பண்ணலாம். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே செட் பண்ணிக்க வேண்டிய ஒரு செட்டிங்கை தான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது 10 இம்பார்ட்டன்ட் செட்டிங் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்பில் நம்ம ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட டிஃபால்ட் ஃப்ரேம் சைஸ் அதாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 16:9 இந்த சைஸில் மட்டும்தான் இருக்கணும். இதை நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் இதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் வீடியோவோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4:3 இந்த ரேஷியோவில் இருந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அது 16:9 சைஸில் மாற்றிக்கும். ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கும் போது நம்ம வீடியோவுக்கு மேலே பிளாக் கலராக ஒரு பார் மாதிரியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ வீடியோவை எடிட் பண்ணும்போது நம்ம 16:9 இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு வீடியோவோட ரிசல்யூஷன் கண்டிப்பாக 1080 பிக்சல்லையாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ஃபுல் ஹெச்டி ரிசல்யூஷனாக இருக்கும். அப்போ தான் அதோட குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த வீடியோவோட ஃப்ரேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 ஃப்ரேம் பர் செகண்ட் இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோவோட மேக்ஸிமம் லென்த் பார்த்திங்க அப்படின்னா 12 hours டைமிங்கில் இருக்கலாம். அல்லது அதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 128 GB வரைக்கும் இருக்கலாம். இதே மாதிரி யூடியூபருக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நன்றி.